பொருளாதார மேம்பாட்டுக்கான குறியீடுகளை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கான குறியீடுகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிகர நாட்டு உற்பத்தி NNP, தனிநபர் வருமானம் PCI, வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDA. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான முதன்மையான குறியீடுகளா சொல்றாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி HDA நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தாச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்க நிகர நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம் மற்றும் வாங்கும் திறன் சமநிலையை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுல ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுல நாட்டோட புவியியல் எல்லைக்குள், அதாவது நாட்டோட எல்லை பகுதிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்லை பகுதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், அந்த குறிப்பிட்ட காலம் தான் ஒரு ஆண்டு, ஸோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண்டுல புவியோட எல்லைக்குள்ள குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ ஒரு நாட்டுக்குள்ள உருவாக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளோட பண மதிப்பு. பொதுவாக இந்த பண மதிப்பை எதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அந்தந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாடுகளோட பணத்தோட பெயர்ல தான் குறிப்பிடுறாங்க. இதுவே பொதுவாக நம்ம வெளியில போயிட்டு உலக நாடுகள் மத்தியில பேசுறோம் அப்படின்னா அதுல எதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா டாலர்ல குறிப்பிடுறாங்க, சரிங்களா? ஸோ உலக நாடுகளிடையே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட கண்ட்ரியோட இதுக்கு உள்நாட்டு உற்பத்தியை, அதே போல மற்ற கண்ட்ரிகள் கூட, இப்போ சீனா இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, அமெரிக்காவே இருக்கு, ஆஸ்திரேலியா, ஸோ இப்படி பல கண்ட்ரிகள் இருக்கு இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட கண்ட்ரிகள் கூட நம்ம என்ன பண்றது, கம்பேர் பண்ணும்போது பொதுவா அந்த நாட்டோட மதிப்பை எதில் குறிப்பிடுறாங்க, டாலர்ல குறிப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ இந்த NNP தான் வந்து என்ன சொல்லுது, தேசியத்தோட உற்பத்தியின் ஒரு உண்மையான அளவா கருதப்படுது. ஸோ இதை நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றாங்க, நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ ஒரு நாட்டுல தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளோட மதிப்பை என்ன பண்ணுது, இந்த நாட்டோட வருமானமா நம்ம கருதம் இல்லையா? ஸோ உற்பத்தி பண்ற பொருட்களை நம்ம என்ன பண்ண போறோம், சேல் பண்ண போறோம். சேல் பண்ணா நமக்கு அதுல இருந்து வருமானம் கிடைக்க போகுது. ஸோ இந்த வருமானம் நாட்டோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ ஆக்சுவலா ஒரு தனிநபரோட வருமானம் தான் எப்பயுமே ஒரு உண்மையான உற்பத்தியின் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனிநபர் வருமானம் டெவலப் பண்ணாதான், ஸோ நம்ம இந்த பொருளாதாரத்தை எடுத்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஒரு தனிநபரோட வருமானம் உயர்ந்ததா நாட்டோட பொருளாதாரம் முன்னேறும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு தனிநபர் வருமானம் தான் நாட்டோட மேம்பாட்டை அளவிடக்கூடிய மிகச்சிறந்த குறியீடா இங்க கருதுறாங்க, சரிங்களா? ஸோ அதிக வருமானம் கொண்ட நாடுகள் குறைவான வருமானத்தை கொண்ட நாடுகளை விட அதிக வளர்ச்சி அடைந்த நாடா கருதப்படுது. இது எதனால அப்படின்னா, நாட்டு வருமானம் பொருளாதார மேம்பாட்டோட முக்கிய குறியீடா கருதப்படுது. ஸோ இந்த நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுல வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அங்க இருக்கக்கூடிய தனிநபர்களோட வருமானம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு நிதர்சன உண்மை இல்லையா? சோ அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டு உட்பகுதியில எல்லை பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களோட வருமானம் அதிகமா இருக்கும் பட்சத்துல தான் அங்க என்ன ஆகும், இங்க உற்பத்தி, அதே போல நுகர்வோர்கள், இந்த வியாபாரம் வந்து வாங்குறது விற்கிறது, இந்த மாதிரியான சந்தைப்படுத்துதல், இந்த எல்லா வியாபாரங்களும் அங்க நடக்கும். சோ அங்க நடக்கும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டோட பண மதிப்பு அதிகமாயிட்டு போகும் இல்லையா? சோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் என்னது, மக்கள் தொகையும் ஒரு காரணம், சரிங்களா? சோ மக்கள் தொகை கம்மியா இருக்க நாட்டுல பொருளாதாரம் அதிகமா காணப்படும். ஸோ அது எந்தெந்த நாடுகள்ங்கிறத அடுத்த இதுல பார்க்கலாம். ஸோ இந்த நிகர நாட்டு உற்பத்தியில நோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இது விட்டு வைங்க, கேப் விட்டு வைங்க. இதோட ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நோட் பண்ணியாச்சா? ரொம்ப எல்லாத்தையுமே எழுத வேணாம், ஜஸ்ட் நிகர நாட்டு உற்பத்தினா என்னங்கிறத மட்டும் எழுதினா போதும். பொதுவாக ஒரு நாட்டில் ஒரு உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்கே இருக்க இயற்கை வளத்தை பயன்படுத்தி இந்த பண்டங்கள் பணிகளை வந்து நம்ம உருவாக்குறோம் இல்லையா? ஸோ அப்படி உருவாக்குற இந்த பண்டங்கள் மற்றும் பணிகளோட வருமானம் தான் என்னன்னு சொல்றோம், தேசிய வருமானம், இல்லை அந்த நாட்டோட நிகர ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்றோம். இந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநரான சைமன் குஸ்னட்டை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டுல இருக்க மொத்த வருமானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP-யை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த தேசிய வருமானத்தை அளவிடுறத மூலமா நாட்டோட நலன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாமா? அடுத்ததா தலா வருமானம். இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு வருமானம், சரிங்களா? சோ ஒரு நாட்டோட வளர்ச்சியை ஒப்பிடணும் அப்படின்னா மொத்த வருவாயை கணக்கிடணும், சரிங்களா? சோ இந்த மொத்த வருவாயை கணக்கிடுறது ஒரு பயனுள்ள நடவடிக்கை இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமான நம்ம வருவாயை கணக்கிட்டோம் அப்படின்னா அங்க யார் வளர்ந்துருக்கா யாரு தாழ்ந்திருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. சோ ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேரோட வருமானத்தையும் நம்ம என்ன பண்றது, மொத்தமா கம்பேர் பண்ணி அந்த குடும்பத்தோட வருமானம் இவ்வளோ அப்படிங்கறத சொன்னா மட்டும் பத்தாது. அந்த 5 பேர்ல யார் யாரெல்லாம் நல்ல வருமானம் ஈட்டுறாங்க, யாரெல்லாம் வருமானம் கம்மியா ஈட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நாட்டோட
டெவலப்மெண்ட்டை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல தான் ஒரு நாட்டோட மொத்த வருவாயை ஒப்பிட்டு அது என்ன பண்றது, ஒரு சராசரியா தனிநபரோட வருமானத்தை கணக்கிறது. ஸோ ஒரு தலா வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த வருமானத்தை நாட்டோட மக்கள் தொகையால வகுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டோட மொத்த வருமானம் 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இந்த மக்கள் தொகை ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த தலா வருமானம் எத்தனை வரும், 10. சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தலா வருமானம் அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட வருமானம் எவ்வளவு இருக்கணும், 10 ரூபாய் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. ஸோ ஒட்டுமொத்த நாட்டுல எல்லாரோட வருமானத்தையும் சேர்த்து அந்த வருமானத்தை அந்த மக்கள் தொகையால வகுக்க கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்றோம், தலா வருமானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மற்றது எல்லாம் தேவையில்லாத பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா நாடுகளோட தனிநபர் வருமானத்தோட கணக்கீடுகள் எப்படி சொல்றது, சர்வதேச அளவில் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர்ல மட்டும் தான் நம்ம குறிப்பிடுறோம். நோட் பண்ணியாச்சா? இங்க பாருங்க, நாடுகளை பொதுவா இந்த தலா வருமானத்தின் அடிப்படையில் 4ஆ பிரிக்கிறாங்க. அது குறைந்த வருவாய், குறைந்த நடுத்தர வருவாய், உயர் நடுத்தர வருவாய், அடுத்தது உயர்ந்த வருவாய். ஸோ இந்த குறைந்த வருவாய் அப்படிங்கிறது என்னது, லெஸ் தென் $1005. ஸோ இன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு எவ்வளோ, ஸோ இன்னைக்கு டாலரோட மதிப்பு 86.76. சரிங்களா, ஸோ இந்த 86. ஓகே சார், ஸோ இன்னைக்கு வேல்யூ வந்து 86.76ல இருக்கு நம்மளோட டாலர் மதிப்பு. சரிங்களா, ஸோ இந்த 86.76 இங்க இந்தியா அளவில் வரும்போது எவ்வளவு வரும், $1. சரிங்களா, அடுத்ததா குறைந்த நடுத்தர வருவாய் அப்படிங்கிறது $1006 இருந்து $3955 வரைக்கும் இந்த தலா வருமானம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட வருமானம். இந்த உயர் நடுத்தர வருவாய் அப்படிங்கிறது $3956 இருந்து $12235 வரைக்கும். சரிங்களா, ஸோ அடுத்தது உயர்ந்த வருவாய் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், கிரேட்டர் தென் $12235. ஸோ $12235 மேல இருக்கக்கூடிய, சரி, $35 மேல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே என்ன சொல்றது, இந்த உயர்ந்த வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்படிதான் நாடுகளோட வகைகளை எப்படி பிரிக்கிறாங்க, 4 வகைகளை பிரிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ பொதுவாக இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 10 லட்சம் ரூபாய்க்கு வரும் இல்லையா. எக்ஸாக்டா கணக்கு பண்ணா 10,61,000 வரும். ஸோ 10 லட்சத்துக்கு மேல இருக்கிறது தான் உயர்ந்த வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதில் கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கணும், இந்த வருமானங்கள் இருந்தா இதுக்கு இடைப்பட்ட எல்லாமே எதில் சொல்றாங்க அப்படின்னா இந்த 4 விதத்துல பிரிக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் போலாமா? வாங்கும் சமநிலை. சரிங்களா, இந்த வாங்கும் திறன் சமநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட நாணயம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அமெரிக்காவோட நாணயம் எவ்வளவு இருக்கு, 86.76ல இருக்கு. இங்க $1 மதிப்பு அமெரிக்காவுக்கு போகும்போது எவ்வளவு இருக்கு, 86.76ல இருக்கு. ஒரு சந்தையில அமெரிக்க டாலர்ல வாங்குறதுக்கு ஏற்ற அளவுல உள்நாட்டு அளவுல என்ன இருக்கணும், பொருட்களை வாங்குறதுக்கான சமநிலை இருக்கணும். சரிங்களா, ஸோ $1 அளவு 86.76 அளவு இருக்கிறது. வெளிநாட்டுல நம்ம போய் வாங்குறது மாதிரி இங்க உள்நாட்டு சந்தைகளுமே அதே அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கணும், நமக்கு திறன் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வாங்கும் திறன் சமநிலை. சரிங்களா, ஸோ இந்த நாடுகளோட நாணய மதிப்பை எதுக்காக கணக்கிடுறாங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான பரிமாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளோட வாங்கும் திறன் மற்றும் விற்கும் திறனை மதிப்பிடுறதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இதுல பாருங்க, நம்ம வாங்கும் போது நமக்கு இது லாபமா நஷ்டமா, அதே போல விற்கும் போது இது லாபமா நஷ்டமா, எது நமக்கு லாபம், வாங்குறதா விற்கிறதா? ஸோ இந்த அமெரிக்க டாலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு விற்கிறது தான் லாபம். வாங்கும்போது என்ன ஆகும், 86.76 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும்.
இல்லையா? ஒரு அமெரிக்க டாலருக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம்? 86.76 நம்ம செலவு பண்ணணும். இதை விற்கும் போது நம்ம $1 நம்ம செல் பண்ணா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 86.76. இதுல ₹1 போச்சுன்னா கிட்டத்தட்ட ₹85 நிகர லாபம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த வாங்கும் திறன் சமநிலையில இந்தியா 3வது பெரிய ஒரு பொருளாதார நாடா உலக அளவுல இருக்கு. முதல் இடத்துல சீனாவும், 2வது இடத்துல அமெரிக்க நாடுகளும் இருக்கு. சரிங்களா? வாங்கும் திறன் சமநிலையில நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது பெரிய பொருளாதார நாடா நம்ம இருக்கோம். முதல் இடத்துல சீனா இருக்கு, 2வது இடத்துல ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இருக்கு. ஓகேவா? அடுத்ததா ஒரு நாட்டோட வருமானத்தை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தோம் இல்லையா? ஒரு நாட்டு வருமானம் அப்படிங்கிறது எது இருக்கும்? ஒரு ஆண்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த நாட்டு வருமானத்தை எப்படி சொல்லுவோம்? மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பி அப்படின்னு குறிப்பிடுவோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுதான் ஜிஎன்பி. சோ இந்த ஜிஎன்பியை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். GNP is equal to C plus I plus G plus X minus M plus NFIA. சரிங்களா? சோ இதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட செலவினங்களை பயன்படுத்தி தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன பண்ணுது? கணக்கிடப்படுது. சோ இதுல C அப்படிங்கிறது கன்சியூமராக நம்ம நுகர்வோர், I இன்வெஸ்டர், G கவர்மெண்டோட செலவுகள். ஓகேங்களா? இதுல X மற்றும் M அப்படிங்கிறது X வந்து எக்ஸ்போர்ட், M வந்து இம்போர்ட். சரிங்களா? அடுத்தது இது NFIA. சோ இந்த NFIAங்கிறது வெளிநாட்டிலிருந்து ஈர்க்கப்பட்ட நிகர வருமானம். சோ வெளிநாட்டிலிருந்து நமக்கு இங்க கொண்டு வந்த இன்வெஸ்டர்ஸோட வருமானம், அதே போல நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட நிகர வருமானத்தை தான் இது குறிக்கிறது. சரிங்களா? சோ இதை கால்குலேட் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்த நாட்டு உற்பத்தியாகிய GNP நமக்கு கிடைக்கும். சோ இந்த நிகர ஏற்றுமதி இருக்கு இல்லையா? இந்த X minus M இந்த ஃபேக்டர் நேர்மறையாகவோ இல்லனா எதிர்மறையாகவோ இருக்கும். அதாவது பாசிட்டிவா இருக்கலாம், இல்லனா நெகட்டிவா இருக்கலாம். வாட் எவர், அது அந்த ஆண்டுல நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அளவு முறைகளை பொறுத்து, அதோட மதிப்புகளை பொறுத்து தான் இந்த X minus M அமையும். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களால ஒரு வருஷத்துல ஈட்டக்கூடிய வருமானம், அதே போல உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள், அந்த பண்டங்கள் பணிகளோட மதிப்புகள். சோ இது எல்லாத்தோட கூடுதல் தான் இது. சோ வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணது மூலமா கிடைக்கக்கூடிய லாபமும் இதுல இன்க்ளூட். அதுதான் இந்த வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மொத்த நாட்டு உற்பத்தி தான் ஒரு நாட்டோட வருமானத்தை உலக அளவுல பறைசாற்றுது. நோட் பண்ணியாச்சா? சோ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட கணக்கீட்டு முறைகள். சோ இதை எப்படிலாம் கணக்கிடலாம் அப்படின்னா இதுல 3 விதத்துல பிரிக்கிறோம். ஒன்னு செலவின முறை, வருமான முறை மற்றும் மதிப்பு கூட்டும் முறை. சோ இந்த செலவின முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பண்டங்களோட அந்த பண்டங்களை உருவாக்குறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட செலவுகளோட கூட்டுத்தொகை. சரிங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு செல்போனை மேனுஃபேக்சர் பண்றேன், இல்ல ஒரு புக்கை வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த புக்கை நான் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருப்பேன் இல்லையா? சோ நான் என்னென்ன செலவு பண்ணிருப்பேன்? இந்த புக்கை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? பேப்பரை மேனுஃபேக்சர் பண்ணிருக்கணும். தென் அதே போல எனக்கு என்ன வேணும்? ஸ்டாப்லர் பின்னு வேணும். தென் அதுக்கு அடுத்தது இது எல்லாமே சிசர் பண்றதுக்கு சிசரு. சோ இப்படி நான் என்ன பண்றது? பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்டிங். சோ இப்படி நிறைய விதத்துல நான் என்ன பண்ணிருக்கணும்? எல்லாமே செலவு பண்ணி தான் ஒரு புத்தகத்தை முழு புத்தகமா கொண்டு வர முடியும். சோ இந்த செலவுகளோட கூடுதல் தான் என்ன சொல்றாங்க? இந்த செலவின முறை அப்படின்னு சொல்றாங்க. சோ இத எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா y is equal to c plus t plus g plus x minus m. நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா வருமான முறை. சோ இந்த வருமான முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு
பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஈடுபடக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களோட வருமானத்தை கணக்கு பண்ணி அதை மொத்த நாட்டு உற்பத்தி மூலயமா சொல்றதுதான் இந்த வருமான முறை. ஸோ வருமானம் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரும் அப்படின்னா ஒரு நபரோட அவங்களோட கூலி, எத்தனை வாரம் வேலை பார்த்துருக்காங்க, அதே போல அவங்க செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளோ, பெறப்பட்ட லாபம் எவ்வளோ. ஸோ இது எல்லாமே தான் சரிங்களா. ஸோ அதாவது கூலி நான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடியது சரிங்களா. வாரம் நான் எத்தனை வாரம் நான் வந்து இதை என்ன பண்றேன், ஸோ இந்த வாரத்துக்கு விடுவாங்க இல்லையா ஒரு சில பயிர்கள் இது பண்றதெல்லாம், அதன் மூலமா வரக்கூடிய வட்டி, அதன் மூலம் வரக்கூடிய லாபம். அடுத்தது நான் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது வட்டி மூலயமா கொடுக்கக்கூடியது. இந்த லாபம் அப்படிங்கிறது 2 விதத்துல பிரிக்கலாம். அதாவது எதிர்பார்த்த லாபம், எதிர்பாராத லாபம். எதிர்பாராது சரிங்களா. அதாவது இந்த எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சே இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா லாபம் ஈட்டுறது. இந்த எதிர்பாராதது அப்படிங்கிறது இந்த லாட்டரி மூலமா கிடைக்கக்கூடிய திடீரென ஒரு லாபம் உருவாகும் இல்லையா, ஸோ அந்த லாபம் தான் இந்த எதிர்பாராத லாபம். ஸோ இதன் மூலயமா தான் ஒரு நபரோட வருமானம் கணக்கிடப்படுது சரிங்களா. அடுத்ததா மதிப்பு கூட்டும் முறை. ஸோ இந்த மதிப்பு கூட்டும் முறை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான முறை சரிங்களா. ஸோ இந்த மதிப்பு கூட்டும் முறை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு எப்படி எம்ஆர்பி வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு முறையில தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு மொபைல் நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மொபைலோட மதிப்பு ஒரு 10,000 ரூபாய் எம்ஆர்பி அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, இதுல அவங்க ஆரம்பத்துல அந்த பொருளை என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்குறதுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருட்களோட மதிப்பையும் கணக்கிட்டு அவங்களோட உழைப்பையும் கணக்கிட்டு மூலதன பொருட்கள், டிரான்ஸ்போர்டேஷன், அதே போல அவங்க பயன்படுத்தின யூசேஜ் எல்லாமே வந்து என்ன பண்றது ஒன்னா கணக்கிட்டு தென் அதுக்கப்புறம் தான் அதோட எம்ஆர்பி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நோட் பண்ணிட்டீங்களா. இந்த மதிப்பு கூட்டு முறைக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு மூவ் பண்ணவா. ஜஸ்ட் இந்த 3 ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இந்த மதிப்பு கூட்டு முறையை பாருங்க. இங்க நான் ஒரு உதாரணத்துக்கு டீ எடுத்திருக்கேன், அதாவது தேநீரை எடுத்திருக்கேன். ஸோ இந்த டீயை உருவாக்குறதுக்கு நான் என்னென்ன பயன்படுத்துறேன், டீ தூளை பயன்படுத்துறேன், பால் பயன்படுத்துறேன், சர்க்கரையை பயன்படுத்துறேன். ஸோ இது 3த்தையும் பயன்படுத்தி தான் எனக்கு என்ன கிடைக்குது, இறுதியா எனக்கு தேநீர் அதாவது டீ வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த இடைநிலை பண்டங்களோட கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இறுதி பண்டம். இதுதான் இந்த மதிப்பு கூட்டு முறை. புரிஞ்சுதா. ஸோ இதை தனியா எடுத்தீங்க அப்படின்னா இந்த டீ தூள் அதோட நார்மல் முதல்நிலை பண்டம் தான், பாலுமே முதல்நிலை பண்டம் தான், சர்க்கரையும் முதல்நிலை பண்டம். சரி, சர்க்கரை முதல்நிலை பண்டம் கிடையாது, 2ஆம் நிலையில வரும். ஸோ இந்த 3ம் சேர்ந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குது இல்லையா, அதாவது அதுதான் இந்த மதிப்பு கூட்டு முறை. ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பொருளை மதிப்பு கூட்டு பொருளா மாற்றக்கூடிய துறைகள் எல்லாமே எந்த துறையில நம்ம சொல்றோம், 2வது துறை முதன்மை துறை, மூலதன பொருட்களோட துறை சரிங்களா. ஸோ 2வது துறை. அப்ப 3வது துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பணிகள் மற்றும் சேவைகள் துறை சரிங்களா. புரிஞ்சுதா. அடுத்ததா இந்த மொத்த நாட்டு உற்பத்தியோட ஒரு ஏவை பார்க்கலாம். ஸோ இந்த மொத்த நாட்டு உற்பத்தி 3 துறைகளா காணப்படுது. அதுல முதன்மை துறை, 2ஆம் துறை, 3வது துறை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த முதன்மை துறையில இந்த மொத்த நாட்டு உற்பத்தியில எது அங்கம் வகிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்துறையில வேளாண்மை துறை தான் முதல்ல அங்கம் வகிக்குது, 2வது தொழில்துறை, 3வது பணிகள் துறை. ஸோ இந்த வேளாண் துறை தான் நம்ம என்ன சொல்றோம், முதன்மை துறை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த வேளாண் பிளஸ் வேளாண் சார்ந்த தொழில் நடவடிக்கைகள், விவசாய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த முதன்மை துறையில தான் வரும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம், கால்நடை பண்ணைகள், மீன்பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், நிலக்கரி. ஸோ இது எல்லாமே என்ன பண்றது, ஒரு மூலப்பொருளை உற்பத்தி செய்யறது இல்லையா. ஸோ சுரங்கங்கள் எப்படி இங்க வருது, ஸோ இந்த சுரங்கங்கள்ல இருந்து தான் மூலப்பொருட்களான இந்த நிலக்கரிகள், வைரங்களான அந்த வைர கற்கள், ஸோ இப்படி எல்லாமே எதன் மூலமா கொண்டு வரப்படுது, சுரங்கங்கள் மூலமா தான் கொண்டு வரப்படுது. ஈவன் தோ தங்கங்கள் எல்லாமே. ஸோ இது எல்லாமே மூலப்பொருட்கள் இல்லையா. ஸோ மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா துறைகளும் எதன் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேளாண் துறைக்கு கீழே தான் வரும். அடுத்ததா 2வது துறையான தொழில்துறை. இந்த தொழில்துறையை நம்ம என்ன சொல்லலாம், 2வது துறை அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இந்த தொழில் மூலப்பொருட்களை நம்ம என்ன பண்றோம், ஒரு மதிப்பு கூட்டு பொருளா மாற்றி அமைக்கிறது சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு மதிப்பு கூட்டப்படாத முதன்மை துறையில இருந்து பெறப்பட்ட பொருளை நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்துறது. ஸோ எடுத்துக்காட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். ஸோ இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் என்ன பண்றாங்க, இந்த இரும்பு எஃகுகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு புதுவித பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ரயில் தண்டவாளங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே எதன் மூலமா தயாரிக்கிறாங்க, இந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. அதே போல ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இது அதுக்கு இல்லாத மற்ற சிறு தொழில்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியன. இது எல்லாமே 2ஆம் துறையை சார்ந்தது, அதாவது தொழில்துறை சார்ந்தவை. அடுத்ததா 3வது துறை அப்படின்னு பார்த்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பணிகள் துறையை சொல்லலாம். ஸோ இந்த பணிகள் வந்து எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளா அரசாங்கம், அதே போல அறிவியல், ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம்.
சரிங்களா? சோ இது எல்லாமே மூன்றாவது துறைகள். அதாவது இந்த வேளாண் துறை முதன்மையான மூலப்பொருட்கள், இரண்டாவது தொழில்துறை மூலப்பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளா மாத்துறது, மூன்றாவது துறை சேவைகள் துறை. பொதுவா நீங்க மூணாவது துறை எப்படி நோட் பண்ணிக்கலாம்? சேவைகள் துறை அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இந்த சேவை வழங்கக்கூடிய எல்லா துறைகளுமே மூன்றாம் துறையில தான் அடங்கும். அடுத்ததா இந்த 20ஆம் நூற்றாண்டுல பொருளாதார நிபுணர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 3 துறைகளுக்கு அடுத்ததா இந்த 3வது நிலையில இருக்க பணிகளையே 4வது நிலை, 5வது நிலை அப்படின்னு பிரிக்கக்கூடிய அளவுல பணிகள் நிறையவே இந்த சேவைகள்ல இப்ப கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அது எந்த விதத்துல அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். நோட் பண்ணிட்டீங்களா இந்த ஸ்லைடு? ஓகே, சரிங்களா? அடுத்ததா இங்க நோட் பண்ணுங்க. சோ இந்த விவசாயம் 1900 ஒரு இதுல நான் எடுத்திருக்கிறது முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். சரிங்களா? ஆரம்பத்துல 1950, 51 காலகட்டங்கள்ல 51.81% இந்த தேசிய வருமானத்துக்கு இந்த விவசாயம் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அங்க அந்த நேரத்துல இரண்டாம் நிலை தொழில்கள் 14.16%, பணிகள் துறை 33.25% இருந்திருக்கு. சரிங்களா? இது 1950 காலகட்டங்கள்ல. அப்படியே இங்க இருந்து 1950 இருந்து 1950 இருந்து இங்க 2017, 18க்கு வந்தீங்க அப்படின்னா 51.81% இருந்த விவசாயம் எத்தனை பர்சன்டேஜ்க்கு மாறி இருக்கு? வெறும் 17%க்கு மாறி இருக்கு. சோ இது எதனால நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இதுல காரணங்கள் நிறையவே இருக்கு. இயற்கை காரணங்கள், அதே போல செயற்கை காரணங்கள், வேலையின்மை, மக்கள் தொகை பெருக்கம், மக்களிடையே விவசாயத்தின் மீது நாட்டம் இல்லாமை. சோ இப்படி பல்வேறு காரணங்கள் இந்த விவசாயத்துறையில இதுக்கு குறைஞ்சது மிகப்பெரிய காரணமா கருதப்படுது. சோ அந்த இடத்துல 14.16% இருந்த தொழில்கள் துறை எத்தனை சதவீதமா மாறி இருக்கு? 29.1 மாறி இருக்கு. பணிகள் துறை 33.25% இருந்தது. இப்ப எவ்வளவு மாறி இருக்கு? 53.9 மாறி இருக்கு. 1950, 51ல கிட்டத்தட்ட 50%க்கு மேல இருந்த விவசாயம் 17%க்கு குறைஞ்சிருக்கு. இங்க பணிகள் துறை 33 இருந்தது. எவ்வளவு குறைஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 53ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப தெரியுதா? சோ ஏன் நம்மளோட இந்தியாவுல இந்த சேவைகள் துறைகள்ல இவ்ளோ டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. சோ எல்லாருக்குமே என்னது? ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் அந்த மூலப்பொருட்களை தயாரித்துக்கவும் விற்பதும் கிடையாது. அதை கொண்டு வந்து சந்தைப்படுத்துறதுலயும் அதன் மூலமா இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வருமானத்தை ஈட்டுறதுலயும் தான் எல்லாருக்குமே விருப்பம் இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் இந்த பெர்சன்டேஜ் ஸ்லைடு குறிக்குது. சரிங்களா? சோ இதுல 1950ல இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததா 1980 நோட் பண்ணுங்க. 2000, 2001, 2010, 2015, தென் 2017, 18. இந்த ஒரு 6 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஜிடிபில துறைவாரியான பங்களிப்பு இது 2018, 19ல. சரிங்களா? சோ இது ஆல்ரெடி நம்ம அங்க குறிச்சிருக்கோம் இல்லையா? 2018 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இங்க 18, 19 வரைக்கும் கொடுத்துருக்கேன். சோ இதுல 17% இருந்த வேளாண் துறை எத்தனைக்கு மாறிடுச்சு? மறுபடியும் 15.87% அதோட பங்களிப்பு மாறி குறைஞ்சிருச்சு. அடுத்ததா விவசாயம், காடுகள் மற்றும் மீன்பிடித்தல்ல 15.87. சோ ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான். சரிங்களா? சோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது தேர்டு தொழில்துறை 29.73 மாறி இருக்கு. சுரங்கத்துறையில 2.7, உற்பத்தியில 16.83, மின்சாரம், எரிவாயு, நீர் வழங்கல் மற்றும் மற்ற பயன்பாட்டு சேவை துறைகள் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னா 2.67. அடுத்ததா கட்டுமான துறையில 7.54, பணிகள் துறை எவ்வளவு பாருங்க. இந்த சேவைத்துறை எவ்வளவு மாறி இருக்கு? ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 2017, 18ல 53.09 இருந்தது. 54 ஒரு வருஷத்துல 54.4 மாறி இருக்கு. சோ அந்த அளவுக்கு சேவைகள் துறை ஒரு இதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. அடுத்ததா வர்த்தகம், ஹோட்டலு, போக்குவரத்து, அதே போல தகவல் தொடர்பு, ஒலிபரப்பு. சோ இந்த சேவைகள் எல்லாமே 18.6% கான்ட்ரிபியூஷனும். அடுத்ததா நிதி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட், தொழில்முறை சேவைகள் இது எல்லாமே 20.96%. பொது நிர்வாகம், பாதுகாப்பு, மற்ற பணிகள் எல்லாமே சேர்ந்து 14.82% இந்த ஜிடிபியில பங்களிப்பு கொடுத்திருக்கு. சரிங்களா? இந்த ஜிடிபியை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை டைரக்டாவே நம்ம எப்படி கணக்கு பண்ணலாம்? பண்டங்கள் பிளஸ் பணிகளோட ஒட்டுமொத்த மதிப்பு தான் சிம்பிளாவே நம்ம என்ன சொல்லலாம்? ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்ததா இந்த நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி.
அதாவது ஒரு மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது, இந்த நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுல பொருளாதாரத்தோட நிகர உற்பத்தியோட மதிப்பை தான் என்னன்னு சொல்றோம், என்என்பி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தோட மதிப்பு, முதலீட்டு சொத்தோட மாற்று கழிவு இதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதுதான் இந்த நிகர நாட்டு உற்பத்தி. சோ இந்த நிகர நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். சோ இந்த தேய்மானத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்புக்குமே ஒவ்வொரு பெர்சன்டேஜ் உண்டு. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு மெஷினரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10% ஆண்டுக்கு ஒரு தடவை தேய்மானம் வரும். இதே மற்றது கட்டிடங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15% இருந்து 20% வரைக்குமே ஆண்டுக்கு தேய்மானங்கள் வரும். சரிங்களா? சோ இந்த தேய்மானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஒரு பொருளை நம்ம உருவாக்கும் போது அதுக்கு இந்த எக்ஸஸ் வேஸ்டேஜஸ் எல்லாம் வருது இல்லையா? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கோல்டு தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம கிட்ட அந்த ஒரு கோல்டு ஒரு சாதாரணமான ஒரு கட்டியில இருந்து கொண்டு வந்து அதை ஒரு செயினாவோ கம்மலாவோ இல்ல வளையலாவோ மாத்தும் போது அதுக்கு ஒரு சில இதுக்கு பாகங்கள்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? இந்த வேஸ்டேஜ் தான் என்ன சொல்றோம்னா சிம்பிளா தேய்மானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளோட உற்பத்தியின் போது ஆகக்கூடிய செலவினங்கள் மற்றும் தேய்மானங்கள் தான் இது. சரிங்களா? சோ இதன் மூலியமா என்ன பண்ணலாம், மொத்த நாட்டோட உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சோம்னா நமக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். சோ இந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல ஏற்படக்கூடிய தேய்மானத்தை கழிச்சுட்டு கிடைக்கக்கூடிய நிகர உற்பத்தி தான் இந்த நிகர உள்நாட்டு உற்பத்தி. சோ இதை எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா, ஒரு முதலீட்டு கருவி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த கருவியை நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த கருவி என்ன ஆகலாம், ஏதாவது ஒரு தேய்மானம் வரலாம், இல்ல டேமேஜ் அதாவது பழுது வரலாம், இல்லைன்னா அது யூசேஜே இல்லாம போகலாம். இது எல்லாத்தையுமே நான் கணக்கு பண்ணி அந்த தேய்மானத்தோட மதிப்பை நான் என்ன பண்ணணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபியில இருந்து நான் கழிச்சு எடுத்தேன் அப்படின்னா அதுதான் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா தலா வருமானம். சோ இந்த தலா வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல வசிக்கக்கூடிய ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம். சரிங்களா? சோ இந்த சராசரி ஆண்டு வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க, இது மொத்த தேசிய வருமானம். சோ சரிங்க, இது ஃபார்முலாவே தப்பு, மாத்தி கொடுத்திருக்கு. தலா வருமானம். சரிங்களா? சோ தலா வருமானம் எப்படி கணக்கு பண்ணணும், தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. அதாவது ஒரு நாட்டோட வருமானத்தை அந்த மக்கள் தொகையால வகுக்க கிடைக்கக்கூடிய ஒரு சராசரி ஆவரேஜ் பாயிண்ட் தான் எது, இது இந்த தலா வருமானம். சரிங்களா? சோ இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த தலா வருமானம் நமக்கு எவ்வளவு வரலாம், நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபா நீங்க மாச வருமானம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ ஆனா இந்த சராசரியை கணக்கிடும் போது இந்த 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது நமக்கு வராது. சோ மேபி இது ஒரு 40,000 இல்ல 60,000 இல்ல ஒரு 70,000 80,000 இப்படிதான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும், நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையால நான் வகுக்கணும். சோ மொத்தமா நாட்டோட வருமானத்தை எல்லாத்தையும் சேர்த்து, எல்லா துறைகள்ல இருந்தும் நமக்கு வருமானம் வரும் இல்லையா, அந்த வருமானம் எல்லாத்தையும் சேர்த்து மக்கள் தொகையால நான் டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதோ அதுதான் எனக்கு தலா வருமானம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? சோ இந்த தலா வருமானம் தான் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி. சோ தலா வருமானம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாடு ஆட்டோமேட்டிக்கா டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு நம்ம அறிவிச்சிடலாம். சோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வருமானம் தான் இந்த தலா வருமானம், பர் கேபிட்டா இன்கம். நோட் பண்ணியாச்சா? அடுத்ததா தனிப்பட்ட வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். சோ இந்த தனிப்பட்ட வருமானம் அப்படிங்கிறது நேர்முக வரி விதிப்பு, அதாவது டாக்ஸ் நம்ம பே பண்றோம் இல்லையா, அந்த டாக்ஸுக்கு முன்னாடி தனிநபரோ இல்ல ஒரு நாட்டோட குடும்பங்கள் மூலமாகவோ எல்லா ஆதாரங்கள்ல இருந்தும் பெறக்கூடிய மொத்த வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த தனிப்பட்ட வருமானத்தை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, தேசிய வருமானம். சரிங்களா? சோ ஒரு நாட்டோட வருமானத்துல இருந்து இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்பு மற்றும் பகிரப்படாத கார்பரேட்டோட லாபம் அதே போல செலுத்துதல்கள் மூலமா நம்ம இதை கணக்கிடலாம். சோ இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, பகிர்ந்தளிக்கப்படாத லாபம், கார்பரேட்டோட வரி, நிகர வரி விட்டு கொடுப்பனவு, சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, வீடுகளிலிருந்து பரிமாற்ற கொடுப்பனவு, அதே போல பொது கடனுக்கான வட்டி, எதிர்பாராத லாபம், இது எல்லாத்தையும் கழிக்க கிடைக்கக்கூடியதுதான் இந்த தேசிய வருமானம். ஸோ இந்த மைனஸ் இருக்க இடம் எல்லாமே ப்ளஸ் மாற்றிக்கோங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? தேசிய வருமானம் மைனஸ் இந்த எல்லாமே சேர்ந்து தான் ஒரு தனிப்பட்ட வருமானத்தை என்ன பண்ணுது, முடிவெடுக்குது. சோ இந்த தனிநபருக்கு பல வழிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், இதுல கணக்குல எடுத்துக்கலாம். சோ அது எல்லாமே ஒரு தனிநபரோட கூட்டினா அதுதான் இந்த தனிநபர் வருமானமா அமையுது. சரிங்களா? எப்பயுமே ஒரு தனிநபர் வருமானமும் தேசிய வருமானமும் சமமா இருக்கவே இருக்காது. சரிங்களா? சரி கரெக்டா தான் இருக்கு ஃபார்முலா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஜஸ்ட். ஸோ இதுல இந்த பகிர்ந்தளிக்கப்படாத லாபம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகிர்ந்தளிக்கப்படாத லாபம் அப்படிங்கிறது ஒரு கார்பரேட்டோட ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை ஒரு தனிநபருக்கு
இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதே போல இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த கார்ப்பரேட் டாக்ஸையுமே என்ன பண்றது, இதுல இன்க்ளூட் பண்றது கிடையாது. இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, இந்த 3 விஷயத்தையுமே கழிச்சிட்டு அது போக மீதி உள்ளதை மட்டும் தான் இந்த தனிப்பட்ட வருமானத்துல எடுத்துக்கணும். தவறுதலா சொல்லிட்டேன், ஓகேவா. சோ இந்த பகிர்ந்தளிக்கப்படாத லாபம், கார்ப்பரேட் வரி, நிகர வட்டி, வீட்டு கொடுப்பனவு, அதே போல சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, சோ இந்த 4த்தையும் கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பங்களிப்பு, இந்த வீடுகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, சோ அது, அதே போல பொது கடன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டி, எதிர்பாராத லாபம், சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த தனிப்பட்ட வருமானம் கணக்கிடப்படுது. சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணணும். அடுத்தது செலவிட தகுந்த வருமானம், அதாவது செலவிடக்கூடிய வருமானம், டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தனிநபரும் குடும்பங்களோட உண்மையான வருமானத்திலிருந்து ஒரு நுகர்வுக்காக செலவிடக்கூடிய வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதெல்லாம் கணக்காகும் அப்படின்னா, நம்மளோட அன்றாட உணவுக்கு நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே நம்மளோட டெய்லி கன்சியூமர் தான். ஸோ அதே போல நமக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த செலவினங்கள்ல அடங்கும். ஸோ இந்த செலவினத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, ஒரு தனிநபரோட வருமானத்திலிருந்து அவங்களோட டாக்ஸ் இருக்கு இல்லையா, டாக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கட்டுறோம் இல்லையா, அதை கழிச்சிட்டு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன செலவு பண்றோமோ அதுதான் இந்த செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நேர்முக வரியை கழிக்கணும். புரிஞ்சுதா? சோ இந்த செலவிடக்கூடிய வருமானம் தனிப்பட்ட வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பிளஸ் டாக்ஸோட இருக்கும். சோ இந்த வருமானம் நம்ம கணக்கு பண்ணோம் இல்லையா, பிஐ, இந்த பிஐல இருந்து இந்த டாக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். ஐடியை கழிச்சோம் அப்படின்னா இந்த டிபிஐ நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? டவுட் ஏதாவது இருக்கா? எனி டவுட்? தமிழ் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள கிளாஸ்க்கு இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணு. நோட் பண்ணிட்டு குரூப்ல போஸ்ட் பண்ணு. ஓகே, சரிங்களா. சோ இது மட்டுமே இல்லாத ஒரு சில வருமானங்களும் இருக்கு. அதுதான் உண்மை வருமானம், அதாவது ரியல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ இந்த உண்மை வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பண வருவாய், ஒரு தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டுல பொது விலையோட அளவுகளின் அடிப்படையில இது கணக்கிடப்படுது. சரிங்களா. சோ பொது விலை அப்படிங்கிறது என்ன, நீங்க இங்க இருந்து எங்க போய் வாங்கினாலும், அசாமோட மூலையில வாங்கினாலும் சரி, ஜம்மு காஷ்மீர்ல வாங்கினாலும் சரி, அதுக்கு ஒரு பொதுவான விலை நிர்ணயம் பண்ணிருப்பாங்க. சோ அதோட அடிப்படையில தான் இந்த உண்மையான வருமானம் கணக்கிடப்படுது. சரிங்களா. சோ இதுல இந்த உண்மை வருமானம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, நடப்பு விலையில் தேசிய வருவாய் divided by P1 divided by P0. இதுல இந்த P1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடப்பு ஆண்டோட விலை குறியீடு. அப்போ இந்த P0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அடிப்படை ஆண்டின் விலை குறியீடு. அடிப்படை ஆண்டு விலை குறியீடு. சரிங்களா.
நோட் பண்ணியாச்சா? தென் ஃபைனலா ஒன்னு இருக்கு, அதுதான் இது 8. 9வது ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி டிஃப்ளேக்டர். சரிங்களா? சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிடிபில குறிப்பிடப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட விலைமாற்ற குறியீட்டு எண் தான் இந்த ஜிடிபி குறைப்பான். சோ இதுவும் ஒரு விலை குறியீட்டு எண் அப்படின்னு தான் சொல்றாங்க இத. சோ இதை எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா, ஒரு கொடுக்கப்பட்ட ஆண்டோட பண மதிப்போட அடிப்படையில் கணக்கிடப்பட்ட ஜிடிபியை, அந்த ஜிடிபி என்ன பண்றோம், உண்மை ஜிடிபியால வகுத்து அதை 100ஆல பெருக்கினா இந்த ஜிடிபி குறைப்பான் கிடைக்கும். அதாவது ஒரு ஆண்டோட பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை என்ன பண்ணோம், உண்மை ஜிடிபி இருக்கு இல்லையா, இந்த உண்மை வருமானம், உண்மை ஜிடிபியை வகுத்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை 100ஆல பெருக்கினா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் இந்த ஜிடிபி குறைப்பான். இது என்னன்னு சொல்லலாம், விலை குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?